ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம நிறைய காய்கள் சேர்த்து பண்ணியிருக்கோம். அது கூடவே இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த சூப்பை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. வாங்க இப்போ இந்த அருமையான சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பீன்ஸ், அப்புறமா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு அதையும் துருவி வச்சுருக்கேன். கேரட்டை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பாதி குடமிளகாய் அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு இடிக்கல்ல நம்ம இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம். இஞ்சி நல்லா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக போட்டு இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இடிக்கல் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு சும்மா ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது இஞ்சி பூண்டை தட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு பார்த்திங்கன்னா நம்மளோட சுவாச குழாயில் இருக்கிற சளி எல்லாத்தையும் வெளியேற்றி நமக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குது. நோய் தொற்று எதுவுமே வராமல் பாதுகாக்குது. ஸோ மிளகு உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்பு சரியில்லாத நேரத்தில் பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறுகள் நிறைய வாந்தி, உமட்டல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4 கிராம்பு போட்டுக்கோங்க. கிராம்பு நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துது. இதனால் நோய் தொற்று வராமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் உரலில் தட்டுறதா இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அரைச்சாச்சு. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்ச அந்த இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டுட்டு இந்த வெண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா அதை வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்களையும் இதில் போட்டுக்கோங்க. காய்கள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த காய்கள் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், கார்ன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கள் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த காய்கள்லாம் ஒரு 1/4 பாகம் வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இதுக்கு நான் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சூப்பை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சூப் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் சேர்த்துருக்கிற காய்களும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே இந்த சூப்பில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு உடனே அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைனா கட்டிப்பட்டுரும். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறப்ப சூப்புக்கு ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மிளகு, சீரகம், கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து போட்டுக்கோங்க. கூடவே பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு மேலே வந்து இதை ரொம்ப கொதிக்க விடாதீங்க. கரெக்டாக ஒரு கொதி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஏற்கனவே சூப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அதனால் ரொம்ப இனி கொதிக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த சூப்பில் வந்து நான் முட்டை சேர்க்கலை. முட்டை சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து நல்லா கலக்கி எடுத்துகிட்டு ஸ்டீல் வடிகட்டி மூலமாக இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா முட்டை வந்து நல்லா ஒரு நூல் நூலாக இந்த சூப்பில் வந்து இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் நான் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணுங்கள். குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். நல்லா பசியும் வந்து அதிகப்படுத்தும். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 நாளாவது உங்கள் வீட்டில் வந்து இதை செய்யுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியம். அதுக்கு வந்து இந்த சூப் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.